ஆவே மரியா கிராசியா பிளேனா, லத்தீனில் ஆவே மரியா மரியே வாழ்க, கிராசியா பிளேனா ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள்முக பெற்றவர் என்று நாம் சொல்லுகின்ற போது அது கிரேக்க டிரான்ஸ்லேஷன், கிரேக்கத்திலிருந்து புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்ட போது அந்த கிரேக்கத்தை ஒட்டிய மொழி மாற்றம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அருள்முக பெற்றவரே என்று மொழிபெயர்த்தோம். அப்போ அதில் என்ன ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, அருள்மிக பெற்றவரேனா எவ்வளவு அருள்மிக பெற்றவர்? தமிழக ஆயர்பிறவினுடைய வழிகாட்டுதலின்படி, அவர்களுடைய நெறிமுறையின்படி, ரோமையினுடைய வழிகாட்டுதல்படி நாம் சொல்ல வேண்டியது தான், இல்லை குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அன்னையினுடைய பக்தர்களே, நாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடன் என்று சொல்வதுதான் சரியான பதம், சரியான மொழிபெயர்ப்பு. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜபங்களும். அருள் நிறைந்தவளே என்ற தொடரிலே நாம் தொடங்கிய பொழுது, இப்போ இந்த இரண்டாவது தொடரிலே ஒரு சிறிய கேள்வி, சந்தேகம் மக்களிடத்தில் வருகின்றது. இது ஏற்கனவே கேட்ட சந்தேகம்தான், பல முறை நாம் இதை சொல்லியிருக்கிறோம். அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று நாம் அருள் நிறைந்த மரியை ஜபம் சொல்லுகிறோம், வானதூதருடைய புகழ். ஒரு சில இடங்களிலே அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லுகிறார்கள். அதனால் இந்த தொடரை பார்த்த ஒரு சிலர் கேட்டாங்க, சந்தேகம் கேட்டதனால் அதற்குரிய சிறிய விளக்கத்துக்காக இந்த பதிவை நான் விடுகிறேன். 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள் நம்முடைய தமிழக ஆயர் பேரவையானது இந்த புதிய ரோமை திருப்பலி நூலை வெளியிட்டது. அந்த பயன்பாட்டுக்கு வருகின்ற நேரத்தில் இந்த அருள் நிறைந்த மரியே ஜபத்தில் உள்ள மாற்றத்தையும் பற்றியும் சொன்னோம். பல நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறோம், பல கருத்தரங்களை சொல்லியிருக்கிறோம், மாதா தொலைக்காட்சி வழியாக இதை சொல்லியிருக்கிறோம். இன்னமும் ஒரு சில இடங்களிலே இதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக ஆயர்பிறவினுடைய வழிகாட்டுதலின்படி, அவர்களுடைய நெறிமுறையின்படி, ரோமையினுடைய வழிகாட்டுதல்படி நாம் சொல்ல வேண்டியது தான், இல்லை குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, ஆவே மரியா கிராசியா பிளேனா, லத்தீனில். இது வல்கேட் டிரான்ஸ் என்று சொல்வார்கள். 4ஆவது நூற்றாண்டில் ஜெரோமினுடைய மொழிபெயர்ப்பு, திருவழிபாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட மொழி மாற்றம், லத்தீனில் உள்ள டைரக்ட் டிரான்ஸ்லேஷன், வல்கேட் டிரான்ஸ்லேஷன், உல்காத்தா என்று சொல்லுவோம். ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் ஆங்கிலத்தில், ஆவே மரியா கிராசியா பிளேனா லத்தீனில், ஆவே மரியா மரியே வாழ்க, கிராசியா பிளேனா ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிறைந்தவளே வாழ்க. அப்போது அருள் நிறைந்தவள், அதாவது ஃபுல்லாக முழுவதும் நிறைந்திருச்சு, ஒரு குடம் நிறைவாக இருக்குது. வழிபாட்டை நாம் இதைத்தான் சொல்லணும் என்று திருவையானது நம்மை கேட்டிருக்கிறது. தமிழக ஆயர் பேரவை, நான் தமிழக ஆயர் பேரவையினுடைய பொதுச்செயலராக இருந்த பொழுதே இதை பற்றிய விளக்கத்தை பல நிகழ்வுகளில் சொல்லியிருக்கிறோம். இப்படித்தான் சொல்ல வேண்டும் சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஒரு சில இடங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு நாம் சொல்லக்கூடாது. திரு அவையினுடைய வழிகாட்டுதல், இது திரு அவையினுடைய ஒரு நெறிமுறையாக இருக்கிறது. எனவே நாம் ஒன்றாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இது சொல்லியிருக்கிறோம். எனவே மாதா அருளால் நிறைந்தவள், ஆவே மரியா கிராசியா பிளேனா ஃபுல், அருள்முக பெற்றவர் என்று நாம் சொல்லுகின்ற போது அது கிரேக்க டிரான்ஸ்லேஷன், கிரேக்கத்திலிருந்து புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்ட போது அந்த கிரேக்கத்தை ஒட்டிய மொழி மாற்றம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அருள்மிக பெற்றவரே என்று மொழிபெயர்த்தோம். அப்போ அதில் என்ன ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, அருள்மிக பெற்றவரேனா எவ்வளவு அருள்மிக பெற்றவர், இவ்வளவா, முழுமையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்படிங்கிற அந்த விவாதம் வரக்கூடாதுன்னா, அன்னை மரியாள் அருள் நிறைந்தவள், முழுமையாக நிறையானவள், கடவுளுடைய முழு அருளையும் அவள் பெற்றிருந்ததற்காகத்தான் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே என்று நாம் ஜெபிக்கிறோம். எனவே இதற்கான விளக்கத்தை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்பொழுதும் ஒரு சிலர் கேட்டதுனால ஒரு தெளிவுக்காக, ஒரு சிறிய தெளிவுக்காக தான் இந்த பதிவை நான் இப்பொழுது உங்களுக்கு போடுகிறேன். எனவே நாம் ஜெபிக்கின்ற பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே. அதனால் அருள் நிறைந்தவளே என்று நாங்கள் இந்த தொடரை ஆரம்பித்த உடனேயே இந்த சந்தேகம் வந்திருக்குது. கேட்டவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். எனவே ஒன்றாக இருப்போம், ஒன்றாக ஜெபிப்போம். நம்ம அன்னை மரியா அருள் நிறைந்தவள், ஆவே மரியா கிராசியா பிளேனா
ஃபுல் ஆஃப் கிரேஸ். எனவே அன்னையினுடைய பக்தர்களே, நாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவமுடன் என்று சொல்வதுதான் சரியான பதம், சரியான மொழிபெயர்ப்பு. ஏற்கனவே நாம் அதை கேட்டுக்கொண்டபடி நாம் அதை ஜெபிக்கின்ற போது அதனுடைய அர்த்தம் இருக்கும். இல்லையென்றால் ஒரு இடத்துல அருள் நிறைந்த மரியே என்று சொல்வதும் இன்னொரு இடத்திலே அருள்மிக பெற்றவரே என்று சொல்வதும் நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். எனவே அந்த தெளிவிற்காகத்தான் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று இந்த விளக்கத்தை கொடுத்து நாம் எல்லோரும் ஒன்றாக சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.